vivo, oppo ரெண்டு மொபைலுக்குமே எப்பவுமே காம்படிஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்டு இப்போ தான் oppo f19 pro plus மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது vivo v20 pro கூட கொஞ்சம் காம்படிஷனாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் பெஸ்ட்டுன்னு இந்த வீடியோவில் கம்பேர் பண்ணி ஆன்சரை பார்க்கலாம். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெண்டு மொபைலை கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை சீக்கிரமாக பார்த்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லான்ச் பற்றி பார்க்கும்போது oppo f19 pro plus மார்ச் 8 2021லேயும் vivo v20 pro செப்டம்பர் 21 2020லேயும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது oppo f19 pro plus ஃப்ரண்ட்டில் ட்ராகன் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பேக் பிளாஸ்டிக்கால் தான் மேட் பண்ணியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சோல் டிசைன் தான் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன் டிஸ்பிளேல இருக்குது. இந்த ஃபோனோட திக்னஸ் 7.8 mm வருது அண்ட் வெயிட் 173 grams வருது. அதுவே நம்ம vivo v20 ப்ரோன்னு வரும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் மினி நாச் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. இந்த ஃபோனோட திக்னஸ் 7.49 mm வருது அண்ட் வெயிட் 170 grams வருது. இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஓப்போவில் நமக்கு 6.43 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 60 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. vivo v20 ப்ரோலையும் கிட்டத்தட்ட அதே டிஸ்பிளே தான் 6.44 inches AMOLED டிஸ்பிளே அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங்கும் 60 Hz தான். ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் சேம் 20:9 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். oppo f19 pro plusல நமக்கு குவாட் கேமரா செட்டப் கிடைக்குது. 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2+2 மெகாபிக்சல் டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ரேட் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி நம்மளால 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி நம்மளால 1080p வீடியோஸ் 30 frames per secondல எடுக்க முடியும். அதுவே நம்ம vivo v20 ப்ரோன்னு வரும்போது 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகாபிக்சல் மோனோக்ரோம் சென்சரும் இருக்குது. அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இவங்க 44 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் என்ற டுவல் செல்ஃபி கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதனால தான் எங்கள் டிசைனில் மினி நாச் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். oppo f19 pro plusல நமக்கு Dimensity 800U என்ற 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபியூன்னு பார்க்கும்போது Mali G57 இருக்குது. அண்ட் vivo v20 ப்ரோவில் நம்ம பார்க்கும்போது Snapdragon 765G கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபியூன்னு பார்க்கும்போது Adreno 620 இருக்குது. இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். oppo f19 pro plusல நமக்கு 4310 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 50 watt ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் vivo v20 ப்ரோவில் நமக்கு 4000 mAh பேட்டரி இருக்குது அண்ட் 33 watt ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது oppo f19 pro plusல 3.5 mm ஆடியோ ஜாக்கும் இருக்குது அண்ட் டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டும் இருக்குது. பட் vivo v20 ப்ரோவில் நமக்கு இந்த ரெண்டுத்துக்கான சப்போர்ட்டும் இல்லை. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். oppo f19 pro plusோட 8GB 128GB வேரியன்ட் 26,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் vivo v20 ப்ரோவோட 8GB 128GB வேரியன்ட் 30,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கம்பேரிசன் பண்ணலாம். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். நிறைய பேர்த்துக்கு அந்த மினி நாச் பிடிக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல oppo கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. ஓரளவுக்கு வெயிட் கம்மியாகவும் ஸ்லிம்மாகவும் தான் ரெண்டு மொபைலுமே இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேவுமே இங்கே சேம் தான். 60 Hz AMOLED தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்சத்தில் நிறைய மொபைலில் நம்மளால் 120 Hz AMOLED இல்லைனா 90 Hz AMOLED பார்க்க முடியுது. பட் இங்கே 60 Hz AMOLED மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. அவங்க கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்கிறதால டிஸ்பிளே அவ்வளோவா அவங்க கண்டுக்கல. ஸோ டிஸ்பிளேவுமே இங்கே சிமிலராக தான் இருக்குது. இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ்னு வரும்போது ஓப்போவில் 48 மெகாபிக்சல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் vivo v20 ப்ரோவில் நமக்கு கேமரா 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ நமக்கு vlog எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம vlog எடுக்கும்போது கேமராக்காக நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா vivo v20 ப்ரோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர்னு வரும்போது vivo v20 ப்ரோவில் நமக்கு Snapdragon 765G கொடுத்துருக்காங்க. அண்டு oppo f19 pro plusல Dimensity 800U கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி Dimensity 820Uக்கும் Snapdragon 765Gக்கும் ஒரு கம்பேரிசன் வீடியோ இருக்குது. அதை நான் ஐகார்டில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ரெண்டு ப்ராசஸருமே ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்குது. நம்ம சைட் பை சைட் கம்பேரிசன் வச்சு பார்த்தா மட்டும் தான் நமக்கு டிஃப்ரென்சஸ் தெரிய போகுது. பட் நார்மலாக பார்க்கும்போது ரெண்டு ப்ராசஸருமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. இதனோட AnTuTu ஸ்கோர்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். Dimensity 800Uவோட AnTuTu ஸ்கோர் 3,41,000 வந்திருக்கு. அண்ட் Snapdragon 765Gயோட AnTuTu ஸ்கோர் 3,21,000 வந்திருக்கு. ஸோ ப்ராசஸரில் Dimensity 800U கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. பட் நமக்கு பெரிய டிஃப்ரென்சஸ் ஏற்படுத்த போகிறதில்ல. ரெண்டு ப்ராசஸருமே 5G ப்ராசஸர்ன்றது கூடுதல் சிறப்பம்சம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு மொபைலுமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஓப்போ கூட கன்சிடர் பண்ணலாம்.
பேட்டரின்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்குது. பட் ஓப்போவில் நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பெட்டராக இருக்குது அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியும் ஸ்லைட்டாக அதிகமாக இருக்குது. ஸோ பேட்டரி உங்களுக்கு மெயின் ப்ரிஃபரன்ஸ்னால் நீங்கள் ஓப்போ கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கும்போது நமக்கு ஓப்போவில் SD கார்டு ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக்கும் இருக்குது. பட் விவோ V20 ப்ரோவில் நமக்கு எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இல்லை. கேமராவில் மிஸ் பண்ண விஷயம் நான் இங்கே சொல்கிறேன். செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் விவோ V20 ப்ரோவில். நமக்கு ஓப்போவில் 1080p வீடியோ மட்டும் தான் ஷூட் பண்ணிக்க முடியும். இதை நான் கேமரா செக்மெண்ட்டில் சொல்ல மறந்துட்டு அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கும்போது நமக்கு விவோ V20 ப்ரோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 30,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓப்போ f19 ப்ரோ ப்ளஸ் 26,000 தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரைஸிங் 26,000 நீங்கள் ஓப்போ கன்சிடர் பண்ணலாம் இந்த ரெண்டு மொபைலை கம்பேர் பண்ணும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட இறுதி கொண்டோம். இதுதான் என்னோட கம்பேரிசன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.